ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ. இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நான் எதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி சும்மா உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது பெருசாக அந்தளவுக்குலாம் எதுவும் ஒன்றும் ரீச் ஆகலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு இது ரெண்டாவது அந்த சேனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகலாம், எல்லாத்துக்குமே நிறையா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ்லாம் போட்டு எல்லாத்துக்குமே கண்டென்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நினச்சி தான் நான் இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணேன். சேனல் நேம் என்ன வைக்கலாம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, என்னை எல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகேன்னு கூப்பிடுவாங்க. அது எதனா என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த். நான் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்னை ஏகேன்னு கூப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா, சரி அந்த ஏகேங்கிற பேரையே வச்சிடலாம், சரி வெறும் ஏகேன்னு வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கும்போது நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நேம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நானும் நிறைய பேர்லாம் யோசித்து வச்சு பார்த்தேன். சரி ஏகேங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது ஒரு பிராண்டான நேம்னு, நாம் ஏன் அந்த ஏகே பிராண்டுனே வைக்கக்கூடாது, நம்ம ஏகேவே பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டாக மாற்றி ஏகே பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஏகே பிராண்டுங்கிற சேனலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. நான் அதனால் அந்த சேனலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் தான். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் அது மாதிரி கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜெய் சாரை பற்றியும் அவரோட மூவி பார்த்திங்கன்னா பேசியிருப்பேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு லாயலான விஜய் சார் ஃபேன், நான் அது ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 8 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஒர்க் தான் போயிட்டுருக்கேன், வெள்ளி வேலை. அந்த வேலை பார்த்திங்கன்னா நல்ல வேலை தான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வேலை வந்து பிடிக்கல. யாருக்காக இருந்தாலும் ஒரு வேலையை பார்த்திங்கன்னா லவ் பண்ணி தான் செய்யணும். அந்த வேலையை பார்த்திங்கன்னா அவங்க நேசிக்கணும், அப்படின்னா தான் அந்த வேலையில் அவங்க சக்ஸஸ் இருக்க முடியும். எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் எனக்கு அந்த வேலை வேணான்னு யோசிக்கிறேன். என்னோடய வேலை பார்த்திங்கன்னா இதையே பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேஷனாகவே பார்த்திங்கன்னா என்னோடய கெரியராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் புதுசாக அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பழைய யூடியூப் சேனல் வச்சுருந்தது எங்கள் வீட்டுக்கு தெரியாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிற இந்த சேனல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியாது. நானே வீடியோ எடிட்ரு, நானே எடிட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நானே எல்லாமே கண்டென்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் போடுறது எல்லாமே நான் தான். ஐ ஆம் த சிங்கிள் பர்சன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் பேசிக்காக மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஆடியோ கூட எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேனலில் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப டீப்பாலாம் நான் போக மாட்டேன். நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட்டில் என்னென்ன தெரியணுமோ அது எல்லாத்துக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். உதாரணம் பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூஸ், மூவிஸ், அப்புறமேட்டு ப்ளாகிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன நியூஸ் கண்டென்ட்ஸ், ஒரு சின்ன டெக் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக்லேருந்தே நம்ம போகலாம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜனநாயகன் மூவி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு, இல்லை ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு நம்ம ஒரு கண்டென்ட்டான ஒரு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆன்லைனில் லீக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆன்லைனில் இப்போ கோர்ட்டில் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால டீம் குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த படத்தோட ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்தை இன்னும் நல்லா வேறு லெவலில் கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி, எல்லாம் சிஜி ஒர்க் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எடிட்டிங் ஸ்டூடியோ கொண்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது பேசிக்கான ஒரு எடிட்டிங் ஸ்டூடியோ கிடையாது. அந்த எடிட்டிங் ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிற மாதிரி எடிட்டிங் ஸ்டூடியோ அது. அந்த ஸ்டூடியோவில் அவங்க கொடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அஃபிஷியல் எடிட்டர் கிடையாது, இன்னொரு படத்தோட ஒரு அஃபிஷியல் எடிட்டர் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா பார்த்தாகணுங்கிறதுல பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக காப்பி பண்ணி பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க படத்தை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காப்பி பண்ணி இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு படம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர்த்து இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்க, டவுன்லோட் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். கைது பண்ணியாச்சு படத்தை லீக் பண்ணோன்னே. இதுக்கு மேலே யாரும் இந்த தப்பை செய்யாதீங்க, யாருக்கும் ஷேரும் பண்ணாதீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட படம் இருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் மூவியை பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். அது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே பாய். பாய் சொல்கிறது எப்படி சொல்லலாம்? பாய்.
பாய் காய்ஸ், ஸ்டே டியூன், ஏகே ஃபேமிலிஸ்.